இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களே. ஒரு கரடி ஓநாய்கள் கூட்டத்துக்கு முன்னாடி மாட்டிக்கிச்சு. அது பயந்தாலும் அதுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு. ஆனால் ஆபத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே காண போயிட்டாங்க. பன்றி ஒளிஞ்சுக்குது, குரங்கு மரத்தில் ஏறிக்குச்சு, நரி குழிக்குள்ளே போயிடுச்சு. பிரதர், மாமா, மச்சான்னு உரிமையா கூப்பிட்ட எவனுமே பக்கத்துல கூட இல்ல. இப்ப ஓநாயோட தலைவன் கரடியை தாக்க பாயும்போது ஒரு சாதாரண நாய் மட்டும் நடுவில் குதிச்சு அதோட தாடையை கடிக்குது. உயிரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காமல் போராடிச்சு. உடம்பு முழுக்க காயமானாலும் பிடியை விடவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஓநாய்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடியே போச்சு. ஆபத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியில வராங்க. பன்றி சொல்லுது, நான் பின்னாடி போய் தாக்க போயிருந்தேன்னு. குரங்கு, நான் மேல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் யூ நோ வாட், உயிரை பணயம் வைத்து சண்டை போட்ட அந்த நாய் ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியா ஒரு மூலையில் போய் உட்கார்ந்துச்சு. அப்பதான் கரடிக்கு புரியுது, லைஃபில் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு. பிரச்சனை வர வரைக்கும் யார் ரியல் யார் ஃபேக்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதை தான் சைக்காலஜில ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க நல்ல நேரத்தில் நிறைய பேர் உங்களை சுத்தி இருப்பாங்க, ஆனா கஷ்டம்னு வந்த உடனே காணாமலே போயிடுவாங்க. அதனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்புறத முதல்ல நிப்பாட்டுங்க. உண்மையான ஃப்ரெண்ட் உங்க பக்கத்துலயோ இல்ல டெய்லி பேசிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் ஒரு பிரச்சனைன்னு வரட்டுமே, நீங்க கூப்பிட கூட தேவையில்ல, கடவுள் ஆட்டோமேட்டிக்கா அனுப்பி வச்சிருவார். இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா ட்ரூ ஃப்ரெண்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸுக்கு டேக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.